நாம் தமிழர் கட்சி தொடங்கியதிலிருந்து கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் அயராது பணியாற்றி வந்த நத்தம் சிவசங்கரன் அண்மை காலமாக கட்சி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார். அவர் கட்சியை விட்டு வெளியேறப் போகிறார் என்ற பல தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் அதெல்லாம் இல்லை. அவர் எப்போதும் சீமானின் தம்பிதான். வரப்போகும் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நத்தம் தொகுதியில் அல்லாது திண்டுக்கல் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார் என்ற உறுதியான தகவல் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து வரும் நத்தம் சிவசங்கரன் கனிமவள கொள்ளைக்கு எதிராக பல முன்னெடுப்புகளை கையில் எடுத்து அதற்காக குரல் கொடுத்து குண்டர்களால் தாக்கப்பட்ட போதிலும் உறுதியாகவும் துணிச்சலாகவும் கட்சிக்காக வேலை பார்த்தவர். இந்நிலையில் திடீரென திமுகவினர் நத்தம் சிவசங்கரனுக்கு எதிராகவும் காளியம்மாளுக்கு எதிராகவும் சீமான் பேசினார் என ஒரு ஆடியோவை வெளியிட்டு கட்சிக்குள் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்தனர். இருப்பினும் அதன் பின்னர் காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியேறினார். ஆனால் நத்தம் சிவசங்கரன் வெளியேறவில்லை. மாறாக கட்சி பணிகளில் இருந்து ஒதுங்கி இருந்தார். பின்னர் சீமான் அவர்கள் தம்பி வாடா என்று கூப்பிட்டால் போதும், நான் கட்சி வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுவேன் என பேசியிருந்தார். தம்பி வாடா வந்து வேலையை பாடுறான் அப்படின்னு சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் கோவத்துல உடனே பேசிட்டு வாடா வந்து வேலையை பாடுறான்னு சொன்னா. அவர் கட்சி நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருந்த போதிலும் சீமான் குறித்து எந்த ஒரு அவதூறு கருத்துகளையும் பேசியது இல்லை. அதோடு நாம் தமிழர் கட்சி சார்பாக பல கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் 2026 தேர்தலுக்கான வேட்பாளர்களை சீமான் அறிவித்த போது நத்தம் தொகுதிக்கு அழகம்மாள் என்ற பெண் வேட்பாளரை அறிவித்திருந்தார். இதனால் நத்தம் சிவசங்கரன் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார் என சொல்லப்பட்ட போது அவரே ஒரு பேட்டி ஒன்றும் அளித்திருந்தார். அதில் நத்தம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் நமது வேட்பாளர், நான் அவருக்குத்தான் வாக்களிப்பேன், என் குடும்பமும் அவருக்குத்தான் வாக்களிக்கும் என கூறியிருந்தார். நான் இந்த காணொலி ஏற்கனவே பல தடவை வாழ்த்து சொல்லி இந்த காணொலி வாயிலாகவே நத்தத்திற்கு எனக்கு பதிலாக அல்லது எனக்கு மாற்றாக அல்லது எனக்கு எப்படி வேணாலும் நீங்க நினைச்சீங்க, அது என்னுடைய சகோதரி, என் தொகுதிக்காரங்க, என் தொகுதியில ஒரு காலத்துல எனக்கு வாக்களிச்சிருக்கலாம், என் கட்சிக்கு வாக்களிச்சிருக்கலாம், என்னுடைய தமிழ் தேசியத்துக்கு வாக்களிச்சிருக்கலாம், என்னுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கலாம். அதனால அழகமாவும் என் கட்சிக்காரங்க தான் என்னுடைய சகோதரி தான். எனக்கு நான் அவங்களை ஒருபோதும் போட்டியா பார்த்ததில்ல. சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கண்டிப்பா வெற்றி பெறணும். நானும் என் குடும்பத்தாரும் என் சுற்றமும் அவர்களுக்கு தான், என் கட்சிக்கு தான் வாக்களிப்போம். இந்நிலையில் தான் நத்தம் சிவசங்கரனும் சீமானும் அண்மையில் சந்தித்து பேசி இருக்கின்றனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது சீமான் அவர்கள் நத்தம் பகுதியில் வேறொரு வேட்பாளரை அறிவித்து விட்டதால் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள திண்டுக்கல் தொகுதிகள் நத்தம் சிவசங்கரனை போட்டியிட வைக்கப் போகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. எனவே நத்தம் சங்கரன் அதிரடியாக திண்டுக்கல் தொகுதியில் களமிறங்க இருக்கிறார்.